ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். என் மனதிற்கு மிக பிடித்த பெரிய மகர ராசி நேயர்களுக்கு. இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான்யா பண்ண போகுது? அப்படின்னா, செம்மையா பண்ண போகுது. ராசிநாதனோடு சேர்ந்து இத்தனை கிரகங்கள் யுத்தம் நடத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராசிநாதனும் 3ஆம் இடத்துல போய் தைரிய, வீரிய, விஜயஸ்தானத்துல உட்கார்ந்து நான் தான் கிங்கு. 2 வருஷத்துக்கு நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். அது எப்படி எல்லாரும் வரலாம்? நீங்கலாம் வந்துட்டு ஒரு நாள்ல பாய் பாய் சொல்லிட்டு போவீங்க. இந்த இடம் எனக்கு தான் அப்படின்ற மாரி அவரும் தன்னுடைய ஆளுமையை காட்டுவது தயாராக இருக்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப ஸ்டபனா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். யாரு வந்தாலும் உங்களை ஷேக் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கண்ணீர், அழுகை, கவலை எல்லாம் மறந்து போய் சக்சஸ குடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, குரு வேற வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களோட டைரக்ட்டா 2ஆம் இடத்த பார்க்குறார். அது ராகுவுடைய எப்பிடில இருக்கு. நெறையா பேரு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் டைம் இல்லாம தொழில் முனைவோரா ஆகப் போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நெறைய பேருக்கு இதுவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்தா, இனிமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், விஜயஸ்தானம், அனுகூலஸ்தானம், கம்யூனிகேஷன், டேட்டா என்ட்ரி, ஷார்ட் டிராவல் பண்றது. இதெல்லாம் 3ஆம் இடம் தான். திருமணத்தை இண்டிகேட் பண்ணவே 3ஆம் இடம் நல்லா தான் திருமணம் இண்டிகேட் ஆகும். நெறைய பேருக்கு வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும்னு போய் பார்த்துட்டு வருவீங்க. மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக வீடோட, வாசலோட கனெக்ட் ஆகியே தீரும் இந்த தடவ. வீடு வாங்குறது, வாசல் வாங்குறது, என்ன மேடம் வாசல்லாம் வாங்குறதுன்னா, ஆமா அந்த கொள்ளையோட வைத்த மாரி தோட்டந்தொரவோட வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் இந்த தடவ அதோட வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அத போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திடீர்னு நெறைய பேர் சூரியன் இருக்கலாம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற எண்ணம் வரும். வேலையாட்கள் போட்டு வேலை வாங்குற அளவுக்கு இந்த தடவ உங்களுடைய பொருளாதாரம் உயரப் போகுதுன்னா பார்த்துக்கங்களேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அதான் நடக்க போகுது. 15 தேதிக்கு அப்புறம் சூரியனும் போய் உச்சம் அடைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு, அது உங்களுடைய ஆல்மோஸ்ட் 4ஆம் இடமாக இருக்கும்போது, நெறைய உங்களுடைய குடும்பத்திற்கான வருமானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கும் இந்த தடவ. நெறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளில வந்துருவீங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உடம்பு படுத்து நான் போன மாசம், அதுக்கு முந்தின மாசம்னு சொல்லிட்டே இருக்கேன். கால் பத்திரம், கை பத்திரம், மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், முதுகு வலி வரும். இதெல்லாம் இந்த மாதம் அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நெறைய மர்மங்கள்ல இருந்து வெளில வருவீங்க. இதுவரைக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியும். உங்களுக்கான ஒரு மதிப்பு, மரியாதை உயரும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்னு மாலைகள் இடறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவ கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 100 விழுக்காடு உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. செலிபிரிட்டி ஆகப் போறீங்க. நான் உடனே டிவில வரணும் அதெல்லாம் இல்ல. ஒரு இடத்துல இருந்தா கூட அந்த இடத்துக்கு நீங்க தெரிஞ்சு நீங்களுக்கான செலிபிரிட்டி தன்மை அதிகரிக்க போகுது. ஏன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராச கையில பிடிக்க முடியாது. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி பொருந்தி இருக்க போறார். வேற என்ன வேணும்? சூப்பரா இருக்க போறீங்க. அதுவும் சுக்கிரனுடைய வீடு. அம்பிகை அருளால் அல்டிமேட்டா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க போகுது. அத எழுதி வச்சுக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக அதீத லாபம் கிடைக்கும் இந்த தடவ. அதற்கான வாய்ப்புகளும், அதற்கான வசதிகளும் உங்களை நோக்கி வரப்போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எகைன் கம்பேக் குடுக்க போறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி குடுத்துட்டு தான் போவார் சனின்றபோது, குடுத்துட்டு உங்கள வாழ வைக்கிறதுக்கு சனி ரெடி ஆயிட்டாரு. யார் என்ன பண்ணாலும் நான் இருக்கேன் என் புள்ளைக்குன்ற மாரி சனி இந்த தடவ உங்கள எப்படி வேலையின் மூலமாக இயக்கப் போகிறார். யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ எழுதி வச்சு கெத்தா காலர தூக்கி வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு புது புது சட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புதிய உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. நீங்க இதுவரைக்கும் தொழிலே பண்ணதில்லனா கூட இந்த மாசம் தொழில் தொடங்குவீர்கள். உங்களுக்குன்னு சில செக்டார உருவாக்குவீங்க. உங்களுக்குன்னு சில எக்ஸ்ட்ரா யூனிட் போடுவீங்க. ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா கூட இன்னொரு யூனிட் எடுத்து வைப்பீங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்ன பண்ணணும் என்று செய்வீர்கள். நெறைய அ யூடியூப் ஆரம்பிக்கிறது, நெறைய Facebook ஆரம்பிக்கிறது, நெறைய இன்ஸ்டால வந்து ரீல் போடுறது. இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க அல்டிமேட்டா அசால்ட்டா பண்ண போறீங்க. இதுவரைக்கும் பயந்து, பயந்து தயங்கி, தயங்கி உட்கார்ந்திருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமே விஸ்வரூப வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்பயுமே மகரத்த இப்படிதான் ஊசி பேத்தி விடுறீங்க அப்படின்னா இல்ல. நிஜமாவே இந்த தடவ நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க நல்லா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படாம யாரு பட போறா? நல்லா தான் இருக்கு. ஆனா, அந்த 2ஆம் இடத்துல இருக்கான்ல ராகு, ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுவீங்க. அதுதான் வந்து மத்தவர்களுக்கு சில சமயம் கடுப்பை குடுக்கும். அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த 8ஆம் இடத்துல கூடிய கேது ரொம்ப ஹெல்த் வைஸ் படுத்துன்னு படுத்துவாரு. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். எஸ்பெஷலி காலு, பாதம், கணுக்கால்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் காஃப் மசில்ஸ் கிட்ட, பேக் பெயினு, காதுல பிரச்சனை வரும். பல்லுல வலி வரும். இதெல்லாம் இந்த மாசம் நடப்பதற்கான வாய்ப்பு. பல்லு நரம்பு இழுத்து காலு வரைக்கும் வந்து தலைவலி வரும். ஒற்றை தலைவலியில அவஸ்தைப்படுவீங்க. மைக்ரேன் இருக்கான்ற மாரிலாம் டவுட் வரும். தலைவலி தாங்க முடியாம சில சமயம் வந்து இருக்கும். யாரெல்லாம் இந்த கொஞ்சம் பெண்கள் இந்த இந்த மெனோபாஸ் டயத்துல இருந்தீங்கன்னா, அதன் மூலமாக சில சில அலைச்சல்கள் வந்து உங்க டாக்டர போய் பார்த்துட்டு வரதுக்கான நேரம் இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. நெறைய மதிப்பு கூட போது.
நிறைய மரியாதை கூட போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. வாய்ப்பு தானே தவிச்சிட்டு இருந்தீங்க. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு பிரபஞ்சம் குடுக்க போது. ஸோ மகராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய காலகட்டம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. படிக்கிற மகராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி வந்து ஆல்மோஸ்ட் 3ஆம் இடத்துல இருத்தல் அப்படின்றது குழந்தைங்கலாம் நல்லா படிக்குங்க. நல்லா மகராசிக்கார குழந்தைகளுக்கு லக்கடிக்கும்பா. அதுதான் பெரிய விஷயம். கிளாஸ்ல எல்லாரும் கிடைக்கல. எனக்கு மட்டும் மார்க் வந்துருச்சுன்னு சொல்லும் புள்ள. அந்த அளவுக்கு இந்த தடவ போன மாசத்துலருந்தே ஆரம்பிச்சுட்டு இந்த மாசம் இன்னும் அதிகரிக்கும். அதே மாரி மகர ராசிக்காரர்கள் 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கவங்களுக்கு நெறைய அரசியல் அனுகூலம் கிடைக்கும். அந்தஸ்து கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த சூரியன் உட்கார்ந்திருக்கும்போது இந்த அரசாங்கம், அரசியல், போலீஸ் இதுகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரெல்லாம் வாயில் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன்ல இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அத்தன மகர ராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட்டா இருக்கு. ஆனா காதல் அப்படின்ற விவகாரத்துல மட்டும் கவனம். அது பிரேக்கப் ஆறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. பெருசா எனக்கு தெரிஞ்சு இல்ல, இல்ல. அதுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும். ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட். வசதி, வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. விட்ட இழந்த பெயரை மீட்டெடுப்பீர்கள். நான் சொல்லும்போதே அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அவ்ளோ விஷயம் இருக்கு. எதுக்காக நீங்க ஆசைப்பட்டீங்களோ, எது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களோ, எதுக்காக நீங்க ஏங்குனீங்களோ, எதற்காக போராடுனீங்களோ, அதெல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் குடுக்க போது. சந்தோஷமா இருங்க. இருங்க. மகராசிக்காரங்க சந்தோஷமா இருந்தா, ஊரே சந்தோஷமா இருந்த மாரி. ஏன்னா காலபுருஷனுடைய 10ஆம் வீடு அது. அப்படியே ஒட்டு மொத்தமா அப்படியே குமுறிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே குதூகலமா இருக்க போறீங்க. நல்லா இருங்க சாமி. ரொம்ப சூப்பரா இருக்கு. மீனாட்சி நெறைய குடுக்கட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புது பிளானு, புது வீடு மாற்றம், புது இடம் மாற்றம், போலாமான்ற மாரி எண்ணங்கள் நெறைய மேலோங்கும். வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. ஒண்ணா பழசாவது வாங்குவீங்க, செகண்ட்ஸாவது வாங்குவீங்க. இந்த தடவ மகர ராசிக்காரங்க வாங்கியே தீருவீங்க. இல்ல உங்களுடைய வண்டிய குடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. வண்டியில ஏதாவது வேலை இருந்தா சரி பண்ணுவீங்க. இல்ல ரொம்ப நாளா சர்வீஸ் விடலையா வண்டிய கொண்டு போய் சர்வீஸ் விட்டு அது திரும்ப புதுசு போல் கொண்டு வந்து ஒப்பாடுவீங்க. கார மாத்துவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். வீடு வாங்கலான்ற எண்ணம் மேலோங்கும். இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள போணும்னு மனசு தூண்டும். இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள போனா அதுக்கான காசையும் பிரபஞ்சம் இந்த தடவ உங்களுக்கு குடுக்கும். ஸோ வருமானம் வந்து அதன் மூலமாக ஒரு முதலீடு பண்றதுக்கான வாய்ப்புகளை மகரம் இந்த தடவ உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான அமைப்பை பிரபஞ்சம் குடுக்கப் போகிறது. ஸோ மகர ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்டின்னா, நெறைய பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நிலாவோட ஒரு மூன் வாக் போயிட்டு வாங்க. மத்தவங்களோடலாம் போகாதீங்க. பொறாமப்படும் உங்களையே அழிச்சு விடுவாங்க. ஏன்னா இந்த தடவ மகர ராசிக்காரங்கள பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க. இதுவரைக்கும் நீங்க தானே ஏக்கப்பட்டீங்க. ஐயோ! எனக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே நான் பொறாமலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஏக்கம் வந்ததுல்ல. இந்த தடவ அதெல்லாம் போய் உங்கள பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்க வளர போறீங்க. சொல்லும்போது ஜாலியா இருக்குல்ல. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் மகர ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. அதனால இந்த தடவ வந்துட்டு கொஞ்சம் தண்ணியோடு கனெக்ட் ஆகுங்க. நெறைய கடலுக்கு போறது, தண்ணியோட போறதெல்லாம் கனெக்ட் ஆக போகுது. திடீர்னு அருவிக்கு போறது. அதே மாரி சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஸ்ரீரங்கமா இருக்கலாம், உங்க ஊர் பக்கத்துல இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல சயன கோலத்துல இருக்கக்கூடிய கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய பெருமாள பார்த்துட்டு வரதுக்குலாம் இந்த தடவ வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. ஓகே. மகர ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ வந்து நிலாவோடு நடத்தல் என்பது உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு தருவதற்கான காரணியாக அமையும். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய சிறுத்த பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. நெறைய சிறுத்த பார்க்கறது. நெறைய சிறுத்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் அந்த மகராசிக்காரர்கள் கண்ல படும். ரொம்ப ஸ்பீட் எடுக்க போறீங்க. ஜெட் வேகத்துல பறக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் சிறுத்தை பார்த்தல் என்பது இருக்க போகிறது. ஸோ பெருமாள் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை தரக்கூடிய வழிபாடாக மகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்கண்டு போட்டு விளக்கேத்துங்க. ஏதாவது சுமங்கலி பெண்கள கூப்பிட்டு வெத்தல பாக்கு வச்சு குடுங்க. இதுவே செல்வத்தின் மேன்மத்தில் உங்களை கொண்டு போய் விடும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ முன்னேறுவதற்கான முகாந்திரத்திற்கான முதல் படியில் நிற்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் இந்த மாதத்திலிருந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டது. சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு.